மிக முக்கியமான ஒரு நினைவேந்தல் ஒன்றையும் இந்த வேளையிலே பகிர்ந்து கொள்ளலாம். நாங்கள் வாழக்கூடிய கனடா நாட்டிலே எல்லோராலும் மிக அறிந்த ஒருவர், எல்லா ஊடகங்களிலும் அவருடைய குரல் நாங்கள் கேட்டிருக்கிறோம். இனத்தின் குரலாக தன்னுடைய கடைசி மூச்சு உள்ளவரை தன்னுடைய தோள்களிலே ஒரு பை ஒன்று, கைகளிலே ஒரு பேனை, ஏதோ ஒன்று, ஒரு சில பேப்பர்கள், அதாவது பத்திரிகைகள், இவர்தான் அவருடைய அந்த அடையாளமாக இருக்கும். ஒரு ஆசிரியருக்கான, ஒரு அரசியல்வாதிக்கான, ஒரு மூத்த தமிழ் குடிக்கான ஒரு தோற்றம் அவர்களே எப்பொழுதுமே காணப்படும். வெள்ளை உடுப்பு, வேட்டி, சட்டை அணிந்திருப்பார். தோளிலே ஒரு பை இருக்கும். அந்த பையிலே நிறைய தரவுகள் இருக்கும். விடுதலை போராட்டம் சம்பந்தமாக, உலக அரசியல் தொடர்பான சம்பந்தமான அந்த பேப்பர் கட்டிங்னு சொல்வார்கள். அதாவது பத்திரிகை துணுக்கு செய்திகள், பத்திரிகை செய்திகள் இவை இருக்கும். தன்னை காணுகின்ற, தான் நம்புகின்ற பலருக்கும் அந்த செய்திகளை அவர் கொடுப்பார். தான் வைத்திருப்பதற்காக அதை அவர் வைத்திருப்பதில்லை. அவருக்கு தெரியும், அவர் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகமாக இருந்தவர். அவர் தான் கொண்டு திரிவது அதாவது தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய, அதில் தான் நம்புகின்ற நபர்களுக்கு அதை கொடுப்பார். இதை படியுங்கோ, இந்த புத்தகத்தை படியுங்கோ, இந்த ஆண்டில் இப்படி சொல்லியிருக்கிற மாதிரி அறிஞ்சு வச்சிருங்கோ, இப்படி அவர் சொல்லுவார். அப்படியான ஒரு குரல் பல கடைசி காலங்களிலே பல இடங்களிலே அவர் மேடையேறுகிற போது சில இடங்களிலே அவருடைய குரல் மறுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நாங்கள் கவலைப்பட்டிருக்கிறோம். பல இடங்களிலே அவர் பேசுகிற போது அவர் பேசுவதை நீண்ட நேரம் கொஞ்சம் எடுத்துக்கொள்வார். அவர் சொல்ல வருகின்ற விடயமூலத்தையும் சொல்லி முடிப்பதற்காக கொஞ்சம் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்வார். அப்போ நேரம் கருதி அவருடைய பேச்சை குறைக்க வேண்டிய தேவை அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கு இருக்கும். ஆனாலும் கூட அதை கேட்கின்ற மக்கள் அவரை பேச விடுங்கள்னு சொல்வார்கள். அப்படியான ஒரு ஆளுமை. இவ்வளவும் சொல்கிற போது பலருக்கும் தெரிந்திருக்கும், வேறு யாருமல்ல, ஈழவேந்தன் ஐயா அவர்கள். ஒரு நடமாடுகின்ற பல்கலைக்கழகமாக, தமிழ் தேசத்தினுடைய குரலாக, குறிப்பாக தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் மீது அளவற்ற அன்பும் மிக விட்டுக் கொடுக்க முடியாத ஒரு கொள்கை பெற்றும் கொண்டவராக அவர் இருந்தார் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. எனவே அவருடைய நினைவேந்தலும் கூட ஏப்ரல் 28 வரக்கூடிய ஒன்றுதான் என்பதையும் இங்கே நினைவில் கொள்ளலாம். இந்த ஆண்டு அவருடைய 1ஆம் ஆண்டு நினைவோடு இணைகின்ற ஒரு காலப்பகுதியிலே இருக்கின்றோம். காலம் சில விடயங்களை மறக்கச் செய்யும். ஆனால் எந்த காலத்தாலும் மறக்கச் செய்ய முடியாத நினைவுகளை ஈழவேந்தன் ஐயா அவர்கள் எங்கள் மண்ணிலே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கெனடிய மண்ணிலே அவர் விட்டு சென்றிருக்கின்றார். எப்பொழுதுமே தமிழினம் சோர்ந்து போகக்கூடாது என்று தன்னுடைய குரலை அதிகமாக பதிவு செய்த ஒருவர். ஈழம் வெல்லும், இதை காலம் சொல்லும். இது அவருடைய பொன்மொழியாக, அவருடைய உதடுகள் அதிகமாக உச்சரித்த ஒரு வார்த்தையாக நாங்கள் அதை கொள்ளலாம். ஈழம் வெல்லும், அதை காலம் சொல்லும் என்று அவர் அடிக்கடி சொல்லுவார். எப்போதும் காதல் ஒலிக்கின்ற ஒரு குரலாக அந்த குரல், அந்த ஆளுமையான குரல் இருந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு விடயத்தை குறிப்பிடுகிற போதும் அதோடு சம்பந்தப்பட்ட கடந்த கால வரலாற்றை நினைவூட்டி, அந்த ஆண்டு, அந்த தேதி, அது நடைபெற்ற சம்பவம், அதிலே யாரெல்லாம் அதிலே பங்கு பெற்றினார்கள், இப்படியெல்லாம் ஒரு முழுமையான தரவுகளை சொல்லக்கூடிய ஒரு ஆளுமையாக அவர் இருந்தார். கனகேந்திரன் என்பதுதான் அவருடைய இயற்பெயராக இருந்தது. அவருடைய சொந்த பேர் கனகேந்திரன். ஆனால் அதை தூய தமிழிலே வைக்க வேண்டும் என்பதற்காக ஈழவேந்தன் என்று அவர் அதை பேர்மாற்றம் செய்தார். அந்த அளவுக்கு அவர் விடுதலை பற்றாளர் மட்டுமல்ல, மொழி பற்றாளராகவும் இருந்தார். நல்லூரைச் சேர்ந்த புகையிரத நிலைய அதிபர் கனக சபாபதி அவர்களுடைய மகனான ஈழவேந்தன் ஐயா யாழ்ப்பாணம் பரியோவான் கல்லூரியிலும் பின்னர் கொழும்பிலும் அவர் கல்வியை கற்றிருக்கின்றார். தமிழ் ஈழ கொள்கை என்று வருகிற போது அதிலே எந்த விட்டுக் கொடுப்பும் சமரசமும் இல்லாத ஒரு போராளியாக அவர் இருந்தார். அதை காண்கிற போதும் வயதுக்கு ஏற்ற மாதிரி தம்பி என்றும் ஐயா என்றும் மிக வாஞ்சியோடு அழைக்கக்கூடிய ஒருவராக இருந்தார். அதிலும் தான் சந்திக்கின்ற நபர் தமிழ் தேசிய பற்றோடு பயணிக்கின்ற ஒருவராக இருந்தால் அவருடைய தழுவலுக்கும், அவருடைய கெஞ்சுதலுக்கும், அவருடைய கொஞ்சுதலுக்கும் அளவே கிடையாது. அவர் வாழ்ந்த காலத்தில், அவரோடு பயணப்பட்ட காலங்களில் ஒன்றாக பயணித்த நினைவுகள் எப்போதும் கண்ணுக்குள்ளே முட்டி மோதுகின்ற அலைகளை தருகிறது. சில பயணங்களில் அவரை வீட்டுக்கு கொண்டு போய் அவரை இறக்குவதும், சில இடங்களில் இருந்து அவரை அழைத்து அந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளுக்கு அழைத்து செல்வதற்குமான பேறுகள் கிடைத்தோரில் அவரோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு காலப்பதிவை செய்ய முடிந்திருக்கிறது இந்த வாழ்க்கையில் என்பது உண்மையிலே ஒரு தமிழ தேசியம் சார்ந்த பயணத்திலே மிக முக்கியமான ஒரு வாழ்க்கையாக, ஒரு பதிவாக அமைகிறது. இந்த அனுபவங்கள் பலருக்கும் கிடைத்திருக்கக்கூடிய அனுபவங்களாக இருக்கும். அந்த வகையில்தான்
ஈழவேந்தன் ஐயா அவருடைய குரலை மீண்டும் இங்கே பதிவு செய்யலாம். ஈழம் வெல்லும், அதை காலம் சொல்லும் என்கின்ற அவருடைய நினைவுகள் எப்போதும் எங்களை உரமூட்டிக் கொண்டே இருக்கின்ற விடயங்களாக இருக்கும். ஈழவேந்தன் ஐயா பற்றி குறிப்பிடுவதற்கு ஒரு சிறிய மணித்துளிகள் போதாது. நீண்ட வரலாறு கொண்டது, நீண்ட புகழ் கொண்டது, பெரும் இனப்பெற்று கொண்ட ஒரு மனிதர். விடுதலை பற்றி தன்னுடைய தோள்களிலும் தன்னுடைய சிந்தனையிலும் தன்னுடைய மூளையிலும் சுமந்து சென்ற ஒருவர். யாரோடும் எந்த வேளையிலும் ஈழ விடுதலைக்காக சமராடுகின்ற ஒரு போராளியாக இருந்த ஒருவரை கடந்த ஆண்டில் இழந்திருந்தோம். அவருடைய நினைவுகளை சுமக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. 2024 ஆண்டு கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் நாள் அவர் இயற்கை எய்தினார். அவர் இறந்து கொஞ்ச நாட்களிலேயே குறிப்பிட்ட காலங்களுக்குள்ளேயே அவருடைய துணைவியாரும் இறந்திருந்தார் என்பதும் சொல்லிக்கொள்ளக்கூடியது. தொலைபேசியிலே பேசுகிற போது அவரோடு கூட பயணித்த நபர்கள் சொல்லுவார்கள், தொலைபேசியில் இதனுடைய மனைவியோடு பேசுகிற போது மனைவி சில நேரத்தில் நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் என்று கவலைப்பட்டால் அவர் சொல்லுகின்ற வார்த்தையாக இருக்குமாம், நான் எப்பொழுதும் தனியாக இல்லை, ஈழத்தின் பிள்ளைகள் இங்கே என் பிள்ளைகளாக இருக்கிறார்கள், ஈழத்தின் உறவுகள் என்னை தாங்கிக் கொள்கிறார்கள், நான் தமிழினத்தினுடைய பிள்ளை, நான் எப்பொழுதும் தனியாக இல்லை என்று சொல்லுகின்ற அந்த தெம்பை தன்னுடைய மனைவிக்கு அவர் கொடுப்பாராம். கூடவே நீ ஒரு போராளியினுடைய மனைவி, நீ எப்பொழுதும் கலங்கக்கூடாது என்கின்ற வார்த்தைகளை தன்னுடைய மனைவிக்கு எப்பொழுதும் பகிர்ந்து கொள்வார் என்று அவருடைய கூடவே பயணித்த பல உறவுகள் சொல்ல கேள்விப்பட்டதுண்டு. அந்த வகையில் ஈழவேந்தன் ஐயா அவருடைய நினைவுகளை சுமக்கின்ற ஒரு நினைவேந்தலையும் உங்களோடு பகிர்ந்திருக்கிறோம். இது போன்றவர்கள் எங்களுக்காக வாழ்ந்தவர்கள், எங்களுக்காக உழைத்தவர்கள், இந்த மொழிக்காக, இந்த இனத்துக்காக, இந்த தாயகம், எங்களுடைய தமிழீழ தாயகம் விடிய வேண்டும் என்பதற்காக, அந்த தமிழீழ மக்களுக்கு ஒரு நிம்மதியான நிலையான ஒரு சமாதானத்தோடு கூடிய வாழ்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக எங்களுக்காக அல்லும் பகலும் உழைத்த மனிதர்களை நாங்கள் எப்பொழுதும் வழிபடுவோம், போற்றுவோம், கொண்டாடுவோம். இது எங்களுடைய மிக தொன்மையான மரபு. அதாவது எங்களுக்காக வாழ்ந்தவர்களை, எங்களுக்காக உழைத்தவர்களை நடுகல் வழிபாட்டு முறையிலே வழிபாடு செய்கின்ற மரபு என்பது மிக தொன்மையான தமிழீழ தேசத்தினுடைய மரபு. அந்த வகையில் அவர்களை குலச்சாமிகளாக, காவல் தெய்வங்களாக, எங்களுடைய இனத்தின் மூத்த குடிகளாக நாங்கள் அவர்களை வணங்குகிறோம், கொண்டாடுகின்றோம். அவர்களுக்கான நினைவேந்தலை செய்து கொள்கின்றோம் இந்த வேளையிலே. எனவே ஈழவேந்தன் ஐயா அவர்களுக்கும் தராகி சிவராம் அவர்களுக்கும் இதே நாளில் எங்களுடைய விடுதலை போராட்டத்தில் வீரச்சாவை தழுவிய மாவீரர்கள் மற்றும் படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட எங்களுடைய பொதுமக்கள் அனைவரையும் நினைவில் கொண்டு அனைவருக்குமான அகவணக்கத்தையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.